பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இவனை குறித்து அங்கம் இங்க சொல்லிட்டா சந்தோஷம்னு சொல்லி நினைக்கலாம், உனக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைக்குது சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், அங்கம் இங்கம் போய் கோல் சொல்லி தெரியாத, இதனால என்ன ஆகும்? ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகும். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போயிருக்கிறது. நிறைய பேர் ஊழியக்காரர் கூட விழுந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, வீடு வீடாய் போயிட்டு இல்லாத பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு கூட்டம், இப்படிப்பட்ட கூட்டம் எழும்பிருக்கிறது. நம்ம குடும்பத்துல கூட எழும்பிருக்கலாம், நம்ம பக்கத்துல கூட எழும்பிருக்கலாம். ஆண்டவர் இவரை குறித்து சொல்கிற ஒரு சத்தியம் என்ன? இது உன்னை என்ன செய்யாது, நித்திய ஜீவன வைத்து சத்தமா ஒரு சொல்லுவாயா, இன்னைக்கு ஏங்க நீ ஒன்னும் கூட கடன்காரனா இருக்கிற? தசம பாகம் கர்த்தருடையது. கர்த்தர் உறுதியாய் கர்த்தர் சொல்லுங்க, தசம பாகம் எங்க? கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருவரும் கர்த்தர் கேட்க சொல்றார், தசம பாகம் எங்க? தசம பாகம் என்றது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. எப்படி கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தாரு, அதுல ஒரு கட்டளை தசம பாகம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் யாருக்கிட்ட விளையாடினாலும் கர்த்தர்கிட்ட மாத்திரம் விளையாட கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? அவருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமான வாலிப தம்பியே, உன்னுடைய வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? சபையில நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? நீ இந்த வசனத்தை கேட்டு போவாயா? நீ இந்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் இடத்துல எதற்காக வைத்திருக்கிறார்? ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை அவருடைய கூடாரத்துக்கு பிரவேசிக்க. இந்த இப்ப இருக்கிற கூடாரம் என்ன கூடாரம்? நிரந்தரமான கூடாரம் அல்ல. நீ எவ்வளவு பணத்தை, கோடி கோடியான பணத்தை செலவு பண்ணி அழகழகா நீ கூடாரத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த கூடாரம் நிரந்தரம். இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஊழியக்காரர் முதற்கொண்டு பிசாசு இப்படிதான் குடும்பங்களிலே செய்திருக்கிறார். ஆனாலும் நாம் எல்லாருமே தோற்று போகவில்லை. ஏன் நாம் தோற்று போகவில்லை? கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருந்ததுனால, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இருந்ததுனால இன்றைக்கு நாம் ஜீவனோடு இந்த 3ஆம் மாதத்தை பார்க்க அவரை துதிக்கிற பிள்ளைகளா கர்த்தர். உபவாசத்தினாலதான் எல்லாமே வெற்றியாய் முடியும். ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல இருக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது, அவர் உபவாசத்தோடு தான் அவர் எல்லாவற்றையும் அவர் வெற்றியாய் முடித்தார். ஊழியத்தை அவர் ஆரம்பிக்க அந்த நாளிலே உபவாச நாளை முடித்துதான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் உபவாச நாளை முடித்ததுனால தான்